அந்த வனமே பாலக்காடுல போய் ஃபன் பண்றோம். ஆமா, பாலக்காட்டு மாதவன் என்னத்தையோ மறந்து இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் கிளம்பி பாலக்காடுக்கு ஒரு ட்ரிப்பு போகிறோம். ஆக்சுவலாக பாலக்காட்டில் வந்து எங்கே அவரு உள்ளே உட்காந்துட்டாரா? இல்லடா, இங்க ஒரு கேப் இருக்குடா, இதுல வண்டியில ஏத்திடுவோமாடா? ஏண்ணே வேணா இல்லை இடைஞ்சலா இருக்குண்ணே உங்களுக்கு. ஆமா, ஓ இது தங்கச்சி கால்ல வண்டி எடுக்குமா? ஆமா எடுப்பாங்க, ஏதோ ஒரு அவசரம்னா எடுப்பாங்க செய்வாங்கல்ல. என்னமோ பண்ணு, என்னமோ பண்ணி தொலை. நாங்கள் வச்சுக்கோங்க பேக். கேஷ் எல்லாம் இல்லைண்ணே, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஆகலண்ணே. சார்ஜர் இது வச்சிருக்கு ஒரு பேக். பேக் ஆமா. இது என்ன சைடுல எது இந்தோ அதான் அது மேன் பர்ஸ். இதை போட்டு எங்க கூட வர போறியா? இதுல என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மக்களே கேஸ் வைக்கிற பேக் இல்லண்ணே, அந்த பேக் மாட்டிக்கிட்டோம்னா அதுல வந்து இந்த அம்மா கிட்ட பாய் மா போயிட்டு அது வெளியே பூஞ்ச கட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கைஸ் படிப்பேனே. அந்த பக்கத்துல கைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா வந்து இவங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. ஸ்ரீதர் அண்ணனுக்கும் திருமூர்த்தி அண்ணனுக்கும். அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, கிளம்பிட்டோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா சமயநல்லூர் வரேன்றான்டா. ஆமா சமயநல்லூர் தான் அவனை பிக்கப். அப்படியா? ஆமா சரி, வாங்க வந்துறியா? இப்போ ஆக்சுவலா எங்க போறோம்னா லைவ் லொகேஷன் நான் போட்டு வரேன். நம்மளோட எடிட்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும் விக்னேஷ். அவரை தெரியலன்னா நான் வீடியோல காட்டுறேன். அவங்களோட ஊர் வந்து பாலக்காடு. அங்க வந்து பாலக்காட்டுல வந்து லோக்கல் ஃபெஸ்டிவல். ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்காக நாங்கள் விளாக் எடுக்கலாம். அங்கே போய் அவங்களோட அந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு, அங்கே என்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, இதெல்லாம் பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது, உங்களுக்கு காட்டணும்னு தோணுது. அதனால் போய் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அந்த விளாக் அந்த வீடியோ எல்லாமே இதில் ஃபுல்லாக வரும், பாருங்கள். இங்கேருந்து போகும்போதும் ட்ராவல் பண்ணி எப்படிலாம் போகிறோம், நடுவில் எங்கெல்லாம் நிப்பாண்டுறோம், எங்கே சாப்பிட்றோம், எல்லாமே இந்த வீடியோவில் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். பாலக்காடுல போய் ஃபன் பண்ணுறோம். ஆமாம். பாத்தீங்களா, சரி கூட விட்டுச்சு. சக்சஸ் கைஸ். இப்போ ஒவ்வொருத்தரா டீம்மேட்டு வந்துருச்சு. அவன் ஆக்சுவலாக என்னோட ரூம்மேட்டு தான், அதனால ரூம்மேட்டுன்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு டீம்மேட்டாக நாங்கள் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த அடுத்த ஆள் ஏறிக்கிட்டு இருக்காப்புல. தொடடா எடுத்துட்டேன்டா. இப்போ ஆக்சுவலாக எங்கே இருக்கோம்னா சமயநல்லூர் பைபாஸ் கிட்ட இருக்கோம். இது வந்து டுவர்ட்ஸ் திண்டுக்கல் இப்போ கனெக்ட் ஆகிற ரோடு. அடுத்த ஆள் உள்ளே ஏறிட்டாரு. ஒரே ஆரவாரமாக தான் ஏறுவான். மக்களுக்கு ஆய் சொல்றா. ஏய் நல்லா தான் இருக்கு, ஏறு. நீங்க முடிச்சுக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு இவன் வந்து சுயநலவாதினா ஏர்ல இருந்து பேசிக்கிட்டே வரியா, இந்த முகரையை மட்டும் பார்த்து எவ்வளவு பேர் தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அளவுக்கு சுயநலமா இருக்கலாம். ஏர்ல இருந்து இவன் மூஞ்சிய மட்டுமே காட்டி பேசிக்கிட்டே வராண்டாங்க. ஏன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? ஆமா, இது என்ன நியாயம்? இது எல்லாத்தையும் கீழே போய் தான் போகணும். எங்களுக்கு என்னத்தையோ மறந்துட்டு வந்துட்டு எங்க ஒரு வைப்பர் ஆன் பண்ணி என்னத்தையோ பர்ஸை மறந்துட்டு வந்துட்டியா? பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன்னு பாதி வரையில பிரிட்ஜில் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது நிப்பாட்டி போய் வாங்கிட்டு வரான். ஆமா எல்லாத்தையும் சொல்லுவோம். நீ லேட்டா வந்து சொல்லிருப்பாங்களே, ஏன் லேட்டு சொன்னாங்களா? நான் ஷூ முடியும் போட்டியா? செருப்புள்ள போட்டு செருப்பு நானும் பின்னாடி வச்சிருக்கேன். ஐயோ செருப்பு நினைதான் ஞாபகம். ஹாய், இப்போ நாங்கள் பாலக்காடு போனோம். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசி கடைசியில் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. இது என்ன டீயா காஃபியானே? குடிச்சு பார்த்து சொல்லுங்க. பூஸ்ட் இல்லைடா, எங்க இருக்குன்னா டெம்பிள் சிட்டி எக்ஸ்பிரஸ்ல காஃபி குடிச்சிட்டேன். என்னண்ணே வடை சொல்ல போறீங்களா? சொல்லிட்டீங்க வந்துட்டு இருக்கு. வடையா எப்ப? நான் தான் கேட்டேன்ல அப்பயே. அவர் வடை யார்கிட்ட சொல்லிவிட்ட?
அவர் கேட்டாரு அப்ப எனக்கு அந்த என்ன வரல ஆ. அந்த டேபிள்ல கொண்டு போய் வச்சாங்க இல்ல நான் இப்ப ஏதோ சொன்னீங்க வடை சொல்லியிருக்கேன்ட்டு யார்கிட்ட சொல்லியிருக்க? அந்த அந்த அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க பாட்டி, பரவாயில்ல. சொன்னா வந்துருச்சு போதும் அப்புறம் எனக்கு இது போதும் அப்படி. இன்னொரு பிளேட் கொடுத்துருங்க வடை. போதும்டா இன்னொரு பிளேட் கொடுத்துருங்க. நீ சாப்பிட்டு வரட்டும் ஒண்ணு ஆளுக்கு ஒரு வடை சாப்பிடுவோம். சரி விடு போ. வேணாம் தான் சொல்றேன். இங்க வந்த உடனே பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது. இந்த குரூப்ல யார் லேட்ல நம்பர் 1? 3 பேரும் நம்பர் 1 தான். நான் மொத்தமே ஒரு 10 தடவை ட்ரிப் வருவேன்னு 10 தடவை வந்திருப்பேன்னு வச்சுக்கோ. அதுல அதிகபட்சம் ஒரு 2 தடவை நான் லேட்டா வந்திருப்பேன்டா, 3 தடவை வந்திருப்பேன்டா. அண்ணன் நான் மட்டும்தான் லேட்டுன்றாரு. எல்லாருமே லேட்டு தான். நீதான் நம்பர் 1. சரி விடுங்க அண்ணே. நீ வந்து உன் சந்தோஷத்துக்காக இல்லண்ணே, உன் சந்தோஷத்துக்காக நானே நம்பர் 1 இருந்துட்டு போறேன். விடுனே லேட்டு அது விடுனே. நம்ம வந்து பெருந்தன்மையா ஏத்துக்குவேனே. நானே இருந்துட்டு போறேனே. ஐயோ வடையை சாப்பிட்டு காப்பி குடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டை மாத்துதேப்பா. இன்னும் காலையில இன்னொரு காஃபி வாங்கிக்கோங்க. அருமையா இருக்கு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஒரு வடை வாங்கிக்கோங்க, ஒரு செட்டு. ஆமா திரும்பவும் வருவேன். வடைய சூடா சுட்டு வை. வடையை கரெக்டா இந்த மாதிரி தான் சாப்பிடணும். நல்லா சாம்பார் ஃபுல்லா ஊத்தி தேங்காய் தண்ணி ஊத்தி. தக்காளி சட்னி கேட்கவா? வேணாம் வேணாம். பேசிக்கிட்டே இருக்கேன். பக்கம் தாய் கலாம் வாங்கிட்டாங்க அவங்க வந்து. நானாவது 90s கிட்டு, அவர்லாம் 80s கிட்டு. அவர்லாம் அப்படிதான் கடலை மிட்டாய் பருப்பி மிட்டாய் எல்லாம் 2 பேருக்கு ஆதார் கார்டு போட்டாங்க. சரி காட்டுறேன். 90s கிட்ட 80s கிட்ட தெரியும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா முகத்தை ஆதார் கார்டுல பேஸ் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. இங்க அப்படி பார்த்தா ஐஸ்வர்யா ராயே ஆதார் கார்டுல அசிங்கமா தான் இருக்கும். சரியா? அது right தான். அதை பார்த்துலாம் அதை சொல்லக்கூடாது. பத்தி கவலைப்படுறது அவரோட வீட்டுக்கார். டேட் ஆஃப் பர்த் பார்த்தா உண்மை தெரிஞ்சு போயிரும். பரவாயில்லையா? டேய் date of birth வயசுல வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ்டா. வாடா இந்த என்ன வேலை வைக்கிறேன். சரி போலாமா? போலாம். வந்ததே லேட்டு. யாரு இந்த லேட்டுன்ற வார்த்தையை அதாவது பேசின பிச்சிருவேன். வந்ததே லேட்டு. இதுல வேற போலாமா கிளம்பலாமா வேணாமான்னுக்கிட்டு இருந்தோம். சொல்லுப்பா. காஃபி சரி காபி சாப்பிட்டு உள்ள போனோம். போனை சார்ஜ் கொடுத்துருந்தேன். சரி இதில் ஆட்டோவில் போறீங்களா? இப்போ பாலக்காடுல இந்த விஜய்னு ஒரு பையன் இருக்கானப்பா. அவன் ஃப்ரெண்டு வந்து பாலக்காட்டுல இருக்கானா. ஏதோ சம்பா வில்லான்னு ஒரு திருவாங்க. சம்பா வில்லாவா? சாம்பல் இல்லாம நம்ம ஏரியால மாதிரி தீச்சட்டி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அங்க எடுப்பாங்க போல. தீச்சட்டி எடுக்கிறாங்களா இல்ல சாம்பல் பூஸ்ட் போறாங்களா தெரியல. ரூம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நாளை தான் அந்த திருவிழா நான் முடிச்சுட்டு வந்துட்டோம். வேற ஒண்ணும் இல்ல. ராஜேஷ் பிக்கப் பண்ணி சீட் பெல்ட் போடுங்க மிஸ்டர். எல்லாரும் வந்துட்டாங்க. இப்பதான் சோச வந்தானா? ஏய் நீ இப்பதான் வந்தீங்க எல்லாரும். நாங்க இப்பதான் வந்தோம். சரிப்பா நீ வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு. இதை எடுத்துடலாம். இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் மிஸ்ஸிங். இந்த காலம் எடுத்துருவோம். அவருக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்க இருக்கீங்க? பேசுறத கேளுங்க. நாங்க கார்ல இருக்கோம். என்னங்க ஏய் என்ன சொல்றீங்க? உங்க கார் எதை பேஸ் பண்ணி இருக்கு? ரோடு எங்க கார் வந்து எங்க கார் லாரியை பேஸ் பண்ணி இருக்கு. இத கொடுத்தா சொடுங்களா செத்துருவோம். அரச்சொல்லா சொல்றானே. டேய் நீ எதா இருந்தாலும் சைக்கிள சொல்றா, நான் கேட்டுக்கிறேன். இங்க வரும்போது பெட்ரோல் இது வச்சு போறோம். எங்க இருக்கு கைஸ்? இப்போ நாங்க கரெக்டா எங்க இருக்கோம்னா A to B ல இருக்கோம். B to B யா? ஏய் என்ன வெச்சு பேசுற? B to B. நீ உள்ள A to B வந்திருக்கோம் கரெக்டா. திண்டுக்கல் A to B. முட்டிட்டு அந்த ஜட்ஜா. ஜட்ஜா உள்ள உட்கார்ந்திருக்கியாப்பா? ஏய் இங்கிட்டு தாண்டா வரணும். திரும்ப அங்கிட்டு வெளியே போலாமா? இல்ல நான் இங்க இருந்தா எதுக்குல உள்ள போற? ரிவர்ஸ் போட போறேன். உள்ள இங்க கொஞ்ச நேரம் போட்டு உள்ள ஸ்பெண்ட் பண்ண போறோமா? இல்ல நான் ரிவர்ஸ் போறேன். அவர் எங்க வராரு? இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா அடுத்து இங்க ஒருத்தரை பிக்கப் பண்ணோம். மொத்தம் 5 பேரு. அடுத்து இங்க ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு டைரக்டா அதோட பாலக்காடு தான். டீஹைட்ரேட் ஆகி வெளியில போயிருக்கான். சரி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அப்ப நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? பின்னாடி எதை பத்தி பேசிக்கிட்டு இந்தியன் பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா ஜெர்சி போட்டு
நாவல் இலக்கியம் பேசுவோம். பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழி. அன்னை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்யா ராய். தாங்க ஜக்க ஜகதுக்க தாங்க ஜக்க சா அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. இந்த ட்ரிப் இன்னைக்கு மொத்தமா போறதுக்கு எங்கள் அண்ணன் ராஜேஷ் கண்ணன் அவர் தான் வந்து காரணம். எக்ஸ்ட்ரா நம்ம கார்ல வர அடுத்த பர்சன் இவர் தான் 5, நான் 3, நான் 2 தானடா. இல்ல நீ 3, 3, அவர் தான் 2. ஆமா, நான் 10வது. 2 கார்ல இடம் இல்ல, அதனால வேற ஒரு காரை புக் பண்ணி அந்த 9 எங்க அண்ணன் தான் இந்த ட்ரிப்பு போறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தூணு. இல்லன்னா நான் மட்டும் தனியா போயிருப்பேன் ட்ரெயின்ல, அவ்வளவுதான். இவர் சொன்னனாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க. இவன் மட்டும் தனியா ஒரு மாதிரி தெரியுதானே கேமரால. இப்ப இவர் உங்களுக்காண்டி ஒரு ஸ்டெப் போடுவாரு. பேக்ரவுண்ட்ல பாட்டு நாங்க போட்டுக்கணுமா? எடிட் பண்ணிக்கிறோம். அபிதா யாரு அந்த அபிதா? யாரு அந்த அபிதா? அப்ப நான் நம்ம 2 பேரும் 2 அபிதா வருவாங்களா? அபிதா 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 இந்தாங்க. நான் தூங்கி இந்த இருக்கு பாரு, வெளிநாட்டு பட்டாணி. ஏதோ ட்ரை பீன்ஸான்டா அது. ஆமா, ஏதோ ட்ரை பீன்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. அது சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, சார் உருண்டை. சார் உருண்டையா? அவ்வளவுதான், முழுக்க எல்லாரையும் ஏத்தியாச்சு. எல்லா பாய்ஸ் எல்லாம் உள்ள சொருகிட்டு 3, 4, 5 இப்போ வந்து பொள்ளாச்சி நோக்கி அப்படியே பாலக்காடு கிளம்புறோம். ஓகே பாய். என்ன இவ்வளவு ஒட்டி பாய் ஐயோ சாமி கொடுக்கூடாது, ரிட்டர்ன் கொடு. பாப்போம் பாய். ஓகே, ரொம்ப இருட்டா தெரியுது. எனக்கு அப்படிதான் தெரியுது. இப்ப வெளிச்சமா தெரியுது. அது கண்ணாடி போட்டுருக்காங்க. நீ கவனம் கார் விட்டுப்பா. இப்ப எல்லாம் நல்லா தெரியுமா? இந்த லைட்டுக்கு மேலே உங்களுக்கு வெளிச்சம் வேணும். பாலக்காடு போயிட்டு கூட பண்ணிக்கிறோம்டா. ஏய் அந்த இருட்டு இல்லவே, ரோடு இருட்டா தெரியுது. எவ்வளோ ஸ்பீடா போனாலும் உள்ள இருக்கவங்களுக்கு பயம் தெரியாம ஓட்டுறதா நல்ல டிரைவிங். அப்படின்னா நான் மட்டும் தான் ஓட்டணும். இன்னைக்கு ஓட்டுறேன், பாத்துக்கலாம். ஒரு பெட்ரோல் வாங்கணும்டா. விஐபி டிரைவிங் பண்ணப்பா. இந்த ஒரு கூலர்ஸ் இருக்கே. ஆமா, அப்புறம் எதுக்கு அது என் மூஞ்சிக்கு செட் ஆகல. வேணா அதை வேணா யாருக்கா மாத்தி விட்டுருவா. எடுத்து பாப்போம். அதை வேணா நீங்க எடுத்துங்க. அது வந்து காசு கூட தான். ரேபன் அதெல்லாம் எனக்கு ஏன் பொருள். ஏய் அது ரேபன் பாரு. பூபண்ணா இருக்கட்டும், பால்பண்ணா கூட இருக்கட்டும். ரேபன் கிளாஸ் குடுக்குறேன். இது வந்து இந்த காசோட இந்த கண்ணாடியோட வேல்யூ சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்கங்க. அந்த கிளாஸ ரேபனுக்கு மாத்தி தரேன்றா ஒத்துக்க மாட்டாரு ஒருத்தர். $70 $70 அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? அந்த லைட் கண்ணாடி மேலே போடா, மேலே போடா. டேய் மேலே. ஆஹா, இவன் உண்மையிலேயே நம்மள மேல அனுப்பதான் பார்த்தான் 2 நிமிஷத்துல. இப்படி வரியா? தைரியமா போகணும். என்ன பண்ணணும் நம்ம பேரு தெரியுமா போகணும். கடும் கோவக்காரனா இருப்பான் போல. என்னண்ணே? ஏசி 8ல வைடா. 8ல வைக்கவா? இது ரேபண்ணா, நாங்க நம்பணுமா? ஏய் ஐயோ மூடா சொன்னா நம்ம மாட்டோம். கண்ணாடி ஏய் ஆர்வ கோளாறுல கீர் மாத்துறேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் இது நியூட்ரல்ல போட்டு விட்டுற போற. பாட்டு பாருங்க வீடியோல. பாருனே, இப்ப பாருனே. யாருக்கும் நந்தவனமே கல்லூரி வாழ்க்கை ஒரு இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் அன்பனோடு பங்கு கொள்ளலாம் வந்த பிறகு அவருக்கு எடுத்து கொடுக்குறியா அப்பப்ப? அன்பனோடு பங்கு கொள்ளலாம். அதுல என்ன ப்ரோ? ஸ்டூடண்ட்ஸ் நாமூர் நந்தவனமே ரோஜா இருக்கும்.
ரோஜா இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட நட்புக்கு ராகிங் கூட பாதை வைக்கும்டா வகுக்கும் பாடம் வகுக்கும். அதாவது எல்லாத்துக்கும் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் நண்பர்களோட போகும்போது அனைத்து கஷ்டமும் பஸ்பமாகி விடுகிறது. ஆமா ஏன்னா பொண்டாட்டி நண்பர்களோட பாடுறதே பெரிய கஷ்டமா இருக்கு. வண்டி ஓட்டுறவர் இருந்தா பேச்சுலர்ஸ், நாங்களாம் மேரிடு. என்னது பேச்சுலர்ஸ்? அது எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க பேச்சுலர். பேச்சுலர் எங்க பேட்ச் போட்டாரு? பேச்சுலரா? ஆர்டிஓ ஆபீஸ்ல பேட்ச் போட்டார், அதனால பேச்சுலர். வந்து குடுக்குற பாம்பு. டயலாக் சொல்றது கரெக்டா சொல்லு. பொங்க பானையை தூக்கி நான் ரோட்ல வச்சா நாய் நக்க தாண்டா செய்யும். ரோட்ல வீட்டு வாசல்ல வச்சா நாய் பக்கத்துல உங்க பானை அது நாய் தப்புலடா நாயே, அது ஓந்தப்புடா. அது நாய் தப்புடா நாயே, அது ஓந்தப்புடா. கரெக்டா முழுசா சொல்லு. முதல்ல அவர் சொல்லி முடிச்சோன்னே உங்க பானையை நடு ரோட்ல வச்சா நாய் நக்கதாண்டா செய்யும். அது நாய் தப்புலடா நாயே, ஓந்தப்புடா. ஏன்டா கேரளால திருவால பேயெல்லாம் போட்டாங்களாமே? தெரியல போய் பாத்து. ஆனா இதுல காமிச்ச போது அதுல வேஷம் எல்லாம் போட்டு நடந்து போற மாதிரி அந்த காந்தா படமா தான் இருக்குமா? தெரியல தம்பி, நான் பார்த்த போது அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் இந்த வேஷம் போட்ட மாதிரி தான் நடந்து போற மாதிரி. 20 வருஷமா பேய் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஓட்டுமா? இந்த மாதிரி எனக்கு பேயெல்லாம் பிடிக்கல. இருக்கு. நோ, பேய் வேணா எனக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு பேய் பிடிக்கல. சொல்ல விரும்பலங்க, நான் சொல்ல விரும்பலங்க. அதாவது எப்படி பேசுவார்னா, என்ன பேய் உனக்கு என்ன பிரச்சனை, எந்த ஊர்ல வந்து இருக்க, நீ யாரு, உனக்கு என்ன நல்லா இருக்கியா, குச்சு 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 அப்படின்னு வண்டிய ஓட்டுறானுங்க. கப்பு கூட நீண்டிட்டு இருக்கு. ஏய்